Hello students, இன்னைக்கு JEE main January 24th shift 1 question paper complete discuss பண்ண போறோம். So first questions எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். Section A ல 10 easy level questions and 7 medium level questions கேட்டிருக்காங்க and 3 questions மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா கேட்டிருக்காங்க. And next one section B. Section B ல உங்களுக்கு choice இருக்கு. Choice இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமான question பார்த்தோம்னா மூணு தான் கேட்டிருக்காங்க. மற்றது எல்லாமே easy to medium level தான் இருக்கு. So overall இந்த பேப்பர் பார்த்தோம்னா easy to medium level question paper தான் கொஞ்சம் ஈஸியாவே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நீட் அண்ட் JEE ரிகார்டிங் உங்களுக்கு ஏதாவது queries ஆர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். First question பார்க்கலாம். Equation of a wave கொடுத்திருக்காங்க. They asking velocity of a wave. First of all, ஒரு wave ஓட equation format y is equal to a sin kx minus omega t. இந்த formatல தான் இருக்கும். அப்போ t பக்கத்துல இருக்கிறது எப்பவுமே omega and அதே மாதிரி x பக்கத்துல இருக்கிறது எப்பவுமே k. So இப்போ velocity of a wave கேட்குறாங்க. நம்ம ஒரு formula படிச்சிருப்போம். Velocity is equal to omega by k. ஸோ அப்போ டி பக்கத்தில் இருக்கிறது ஒமேகாவா, ஸோ என்ன இருக்கு 4 இருக்கு. ஸோ ஒமேகான்றது 4. அதே மாதிரி எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது எப்பவுமே கே, அது வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4/2 2 மீட்டர் per second. Option 2 is the right answer. So next one, a particle is projected vertically upward, reaches 136 meter height. So let us consider the surface. இதுல இருந்து ஒரு ஆப்ஜெக்டா அப்வர்டா நம்ம த்ரோ பண்றோம் with the velocity u. ஸோ அதோட இனிஷியல் வெலாசிட்டி என்னன்னு தெரியல, பட் ஹைட் கொடுத்துருக்காங்க. That is h is equal to 136 meter. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா what will be the maximum range for the particle projected with the same speed. ஸோ with the same speed நான் த்ரோ பண்ணேன் அப்படின்னா மேக்ஸிமம் ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹைட்டோட ஃபார்மேட் எடுக்கலாம். ப்ரொஜெக்டைல நம்ம ஹைட்டுக்கான ஃபார்முலா படிச்சிருப்போம். that is h is equal to u square sin square theta by 2g. ஓகே, ஸோ இப்போ h கொடுத்துருக்காங்க. that is 136 is equal to u தெரியாது. ஸோ u square sin square theta நம்ம பார்க்கணுமா. ஸோ பர்ஃபெக்ட் வெர்டிகலி அப்வர்டாக த்ரோ பண்ணியிருக்கோம். அப்போ தீட்டா வந்துட்டு 90 டிகிரி. அப்போ சைன் ஸ்கொயர் 90 by 2g. ஓகே, ஸோ இப்போ 136 இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 90 வந்து 1. அதை ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். ஸோ அது வந்து 1 by 2g. ஸோ இப்போ யூ நமக்கு என்னன்னு தெரியாது, பட் யூ கண்டுபிடிக்கிற ஃபார்மேட் கிடைச்சிருச்சு. ஸோ 2g ஆப்போசிட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். 136 into 2g is equal to u square. ஓகே, யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க, வித் த சேம் ஸ்பீட் இனிஷியல் வெலாசிட்டி யூல த்ரோ பண்ணனா மேக்ஸிமம் ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரேஞ்ச் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னா when theta is equal to 45 degree, range will be maximum. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரேஞ்சோட பேசிக் ஃபார்முலா எடுத்துக்கலாம். r is equal to u square sin 2 theta by g. ஸோ இப்போ u square என்ன நமக்கு தெரியாது, பட் இங்கே ஃபார்மேட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். r is equal to 136 into 2g into sin 2 into theta நமக்கு என்னது 45 by g. அப்ப இங்க பாருங்க g வந்து கேன்சல் ஆயிரும். 136 into 2 வந்துட்டு 272 into 2 into 45 90 sin 90 வந்து 1. அப்போ பேலன்ஸ் range is equal to 272 meter. ஸோ அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 1 is the right answer. அடுத்த கொஸ்டின் கிராவிடேஷன் வந்து weight of an object on earth வந்து 18 நியூட்டன் கொடுத்திருக்காங்க. find out the weight at the height from the earth surface கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ஹைட்ல வந்துட்டு வெயிட் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்டிகுலர் ஹைட்ல ஆக்சலேரேஷன் டு கிராவிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். that is g at a particular height is equal to g by 1 plus h by r the whole square னு படிச்சிருப்போம். கரெக்டா? பட் இவங்க கேட்கறது வெயிட். ஸோ இப்போ வெயிட்டோட ஃபார்முலா என்ன, weight is equal to mg. ஸோ நமக்கு வெயிட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பிளேஸ் மாறும், பட் மாஸ் வந்து மாறவே மாறாது. அப்போ கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்னால ரெண்டு சைடு நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் mg. ஸோ அப்போ இங்கே பாருங்க, இது வந்து வெயிட் அட் அ பர்டிகுலர் ஹைட்னு மாறிடுச்சு. இது வெயிட் அட் த சர்ஃபேஸ், அதுதான் கொடுத்துருக்காங்க 18 by 1 பிளஸ் ஹெச்ன்ற இடத்துல 3200 கிலோமீட்டர் பை ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து டிஃபால்ட்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் 6400 கிலோமீட்டர் the whole square. இப்போ நம்ம calculate பண்ணா 0 cancel ஆயிரும். This is 1 and 2. அப்போ balance weight at a particular height is equal to surface the weight என்ன 18 by 1 plus 1 by 2 the whole square. Okay. So இப்போ நம்ம இங்க cross multiply பண்ணலாம். Weight at a particular height is equal to 18 by cross multiply பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3/2 the whole square. Okay.
So that is equal to 18 by 3 square என்றது 9, 2 square என்றது 4, அது மேல போயிடும். கரெக்டா? அப்போ இது வந்து 1, இது வந்துட்டு 2, 2 4s are வந்து 8. 8 Newton தான் கரெக்டான ஆன்சர். So next one. So என்ன question கொடுத்திருக்காங்கன்னா ஒரு circular coil இருக்கு, அந்த current pass ஆயிட்டு இருக்கு. So they asking the relation between magnetic field at the center and for the axis. So let us consider ஒரு circular coil இருக்கு, அதோட radius வந்துட்டு r and அதுல வந்து current I வந்து pass ஆயிட்டு இருக்கு. Okay. So magnetic field at the centerக்கு நமக்கு formula தெரியும். That is magnetic field at the center ஓட formula வந்துட்டு mu naught I by 2r. Okay. So இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க இருந்து perpendicular ஒரு distance எடுத்துக்கிறாங்க, அந்த distance வந்து r. இந்த இடத்துல magnetic field at the axial, that is axis னு சொல்லுவோம். இதோட ரிலேஷன் வந்து கேக்குறாங்க. பாருங்க, B at the center by B for the axis கேக்குறாங்க. Okay. So B for the center formula எழுதிட்டோமா? அதே மாதிரி B for the axis எழுதலாம். That is equal to mu naught I r square by 2 into r square plus distance வந்து small r square power 3 by 2. Okay. So இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ தான் கேக்குறாங்க. So ரேஷியோனா டைரக்டா டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது mu naught I cancel ஆயிரும். 2 நமக்கு கேன்சல் ஆயிரும். So இப்போ நம்ம ரீஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ரீஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா that is equal to இந்த டேர்ம் மேல போயிருமா? r square plus r square the whole power 3 by 2 by இந்த r கீழே வந்துருச்சுன்னா r and r square வந்துட்டு r cube. Okay. So இப்போ small r க்கு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க questionலே, that is equal to radius னு சொல்லிட்டு. So அப்போ அதையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். That is equal to r square plus r square whole power 3 by 2 by r cube. Okay. So r square வந்து 2r square. So 2r square the whole power 3 by 2 by r cube. Okay. So இதுதான் அவங்க கேட்குற ரிலேஷன். So இப்போ அந்த 3 by 2 நம்ம உள்ள கொண்டு போக ட்ரை பண்ணலாம். That is equal to first இந்த 1 by 2 உள்ள கொண்டு போகலாம். So அது என்னது 1 by 2ன்றது ரூட்டா? So அப்போ root 2 into r 2 by 2 தான் வரும். கரெக்டா? அந்த whole power 3 இருக்கு by r cube. Okay. So இப்போ பாருங்க, இந்த 2 வந்து cancel ஆயிரும் and இங்க ஒரு r இருக்கு, இங்க r cube இருக்கு. கரெக்டா? and இந்த cube நம்ம உள்ள கொண்டு போயிடலாம். அப்போ root 2க்கு நம்ம cube எடுத்தோம் அப்படின்னா 2 root 2 வரும். r cube by r cube. கரெக்டா? So இப்போ இங்க r cube cancel ஆயிரும். பேலன்ஸ் நம்ம பார்த்தோம்னா 2 root 2. அப்போ b for the center by b for the axial. So அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 2 root 2 by 1. So ஆப்ஷன் பார்க்கலாம். 2 root 2, option 2 is the right answer. அடுத்த question, two charges Q1 and Q2 are placed in a dielectric medium K at a distance t and resultant force on any charge வந்து F0 னு கொடுத்திருக்காங்க. So according to Coulombsல ரெண்டு சார்ஜை ஒரு மீடியம்ல வைக்கும்போது ஒரு force of attraction or repulsion இருக்கும். So அதோட ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். That is force F0 னே கொடுத்துட்டாங்க. So F0 is equal to Coulombsல படி 1 by 4 pi epsilon naught. Epsilon r, இந்த epsilon r என்றது relative permittivity, இதான் dielectric medium K னு கொடுத்திருக்காங்க. into Q1 Q2 distance வந்து d square னு கொடுத்துட்டாங்க. Okay. So இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, if both are placed in air, what should be the separation between them so that they experience the same force? So same force F0 தான் experience பண்ணுது, but இப்போ air mediumல வச்சிருக்காங்க. அப்போ டைரக்டாவே ஈக்குவேட் பண்ணிடலாம். That is equal to air mediumக்கு 1 by 4 pi epsilon naught. Epsilon naught வராது, அது 1 ஆயிரும் because since it's an air medium. அப்போ balance Q1 Q2 distance கேட்குறாங்களா, அந்த distance r square னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல், டைரக்டாக ஈக்குவேட் பண்ணுற மாதிரி எழுதியாச்சு. இப்போ கேன்சல் பண்ணலாம், இதெல்லாம் கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆயிரும். Q1 Q2 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் 1 by epsilon r d square is equal to 1 by r square. அப்போ r square is equal to epsilon r d square. epsilon r ன்றது என்னது? இப்பதான் சொன்னேன் dielectric medium K னு சொல்லிட்டு. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். K d square r square, square பதில் ஆப்போசிட்ல போச்சுன்னா ரூட் போகும். அப்போ r is equal to root k into d. ஸோ அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். root k into d னா ஆப்ஷன் 3 is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் laws of motion இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ டயக்ராம் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் கேட்குறாங்க அண்ட் சர்ஃபேஸ் ஸ்மூத்னு சொல்லிட்டாங்க. தட் மீன்ஸ் ஃப்ரிக்ஷன் கிடையாது. ஸோ இப்போ டென்ஷன் கண்டுபிடிக்கணும், இதில் இருக்க ஃபோர்ஸஸ் தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு ஃபோர்ஸஸ் எழுதணும். ஸோ நான் டயக்ராம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதே டயக்ராம் தான் நான் கொஞ்சம் பெருசு எக்ஸ்பேண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபால்ட்டாக கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ரெண்டு பிளாக்குக்குமே ஆக்ட் ஆகும். ஸோ பாருங்க, ரெண்டு சைடுமே இன்க்ளைன் பீரியட் ஆங்கிள் வேற வேற, பிளாக் ஆஃப் மாஸும் வேற வேற.
ஸோ ஃபர்ஸ்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எழுதலாம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எழுதுறேன். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் டவுன்வர்டாக 4G ஆக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ நமக்கு சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக நார்மல் வந்து இங்கே ஆக்ட் ஆகும். கரெக்டா? அதே மாதிரி தான் இந்த சைடும் இங்கேயும் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் mg தட் இஸ் 1G ஆக்ட் ஆகும். இதுக்கு பர்பண்டிகுலராக நார்மல் வந்து ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே பாருங்க, எனக்கு நார்மலும் கிராவிடேஷன் ஃபோர்ஸும் ஸ்ட்ரைட்டாக இல்லை. ஸோ இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. ஓகே, ஸோ அப்போ 4G தான் ரிசல்டன். ஏதோ ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுறதோ அது காஸ் தீட்டா. ஸோ அப்போ இதை வந்து 4G காஸ் தீட்டான்னு எழுதுவோம். அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது இது. இது வந்துட்டு 4G சைன் தீட்டான்னு எழுதுவோம். ஸோ இங்கே தீட்டான்றது 30 தானே, அப்போ 13 டேரக்டாக எழுதிடலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் திஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. ஸோ இங்கே 1G இருக்கா, அப்போ இது என்னன்னா 1G cos 6G. ஓகே, ஸோ அப்போ அது பர்பண்டிகுலராக இருக்கிறது இது. இங்கே நமக்கு என்ன வரும், 1G sin 6G. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ரோப் கொடுத்துருக்காங்க. அப்போ டென்ஷன் இருக்கும். இந்த சைட் டென்ஷன் Tனா சேம் ரோப் இருக்கிறதால அதே டென்ஷன் T தான் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ எல்லா ஃபோர்ஸும் நம்ம எழுதியாச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எந்த சைட் மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த சைட் தான் எனக்கு மாஸ் அதிகம். அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஸ்மூத் சர்ஃபேஸ். அப்போ இதுக்கு ஆக்சிலரேஷன் இப்படி டவுன்வர்டாக இருக்கும். இதுக்கு ஆக்சிலரேஷன் டவுன்வர்டாக இருக்குன்னா இது கண்டிப்பாக அப்வர்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எல்லா ஃபோர்ஸஸும் எழுதியாச்சு. இப்போ ஈக்குவேஷன் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த 4 kg ஆப்ஜெக்ட்டுக்கு எழுதலாம். ஸோ எஃப் நெட்னு நம்ம எழுதுவோம். கரெக்டாக? ஸோ இங்கே எஃப் நெட்ன்றது என்னன்னா MA. ஸோ எம்ன்ற இடத்துல நான் டேரெக்டாக 4ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எஃப் நெட் MAன்றது 4A தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டவுன்வர்டாக போகுது. டவுன்வர்டாக இருக்க ஃபோர்ஸ் வந்து இதுதான். திஸ் வில் பி பாசிட்டிவ். அப்போ 4G sin 30 அண்ட் அப்போஸ் பண்ணுறது யாரு, டென்ஷனாக அது அப்போர்டாக இருக்கா, அப்போ -T. ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் இந்த பிளாக்குக்கு எழுதலாம். இது அப்வர்டா போகுது. இதோட எஃப் நெட் பார்க்கலாம். இதோட மாஸ் வந்து 1. அப்போ 1A இஸ் ஈக்குவல் டு அப்வர்டா போகுது. ஸோ டென்ஷன் பாசிட்டிவ் -1G sin 6G. ஓகே, இப்போ நம்ம டென்ஷன்லாம் கண்டுபிடிக்கணும். பட் ஆக்சிலரேஷன் தெரிஞ்சாதான் நம்ம டென்ஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வந்து ப்ளஸ் பண்ணலாம். அப்படி ப்ளஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் டென்ஷன் கேன்சல் ஆயிடும். கரெக்டா? பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கு, இது வந்து 5A தட் இஸ் ஈக்குவல் டு 4G sin 30 என்னது 1/2. ஸோ 1/2 minus G into sin 60 என்னது √3/2. ஓகே, ஸோ இப்போ பேலன்ஸ் நம்ம G/2 காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ நான் இங்கே எழுதுறேன். ஸோ காமனாக நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா 5A is equal to G/2 into 4 minus √3. ஓகே, Gன்றது 10. ஸோ 10/2 என்ன ஆயிரும் 5. அப்போ 5A is equal to 5 4 minus √3. ஓகே, ஸோ அப்போ 5 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் ஏன்றது 4 minus √3. ஓகே, இப்போ ஆக்சிலரேஷன் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், டென்ஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எந்த ஈக்குவேஷனை வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ டேரெக்டாக இங்கே எடுத்துக்கலாம். ஸோ டேரெக்டாக ஏன்ற இடத்துல வந்து 4 minus √3 தட் இஸ் ஈக்குவல் டு டென்ஷன் மைனஸ் G sin 60 என்னது, sin 60 வந்துட்டு √3/2. ஸோ √3/2. ஓகே, அண்ட் G if you want நம்ம இங்கே 10ன்னு கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். இட் வில் பி ஈஸி. ஸோ நான் 10 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இது 1, இது வந்து 5. அண்ட் இது ஆப்போசிட்ல போயிடுச்சுன்னா 4 minus √3 plus 5 √3 is equal to tension T. ஓகே, ஸோ இப்போ 4 நெக்ஸ்ட் √3 நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஸோ பிளஸ் √3 காமனாக எடுத்தோம்னா பேலன்ஸ் நமக்கு 5 minus 1 வரும். கரெக்டாக இந்த 5 இங்கே minus √3ன்றதால -1 that is equal to T. அப்போ 4 plus 5 minus 1 4. அப்போ 4 √3 வரும். இதுதான் டென்ஷன். இஃப் யூ வாண்ட் நம்ம 4யும் கூட காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 4 into 1 plus √3ன்னு சொல்லலாம், இல்லை √3 plus 1ன்னு சொல்லலாம். both are same. that is equal to tension T. ஸோ அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் எதோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு 4 into 1 plus √3 இருக்கலாம், இல்லை √3 plus 1. Option 1 is the right answer. அடுத்த question, a circular loop of the radius கொடுத்திருக்காங்க is placed in a uniform time varying magnetic field. அப்போ magnetic field change ஆகுது. அதோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. that is 0.5 Tesla to 0 in time கொடுத்துட்டாங்க. what they asking is induced EMF வந்து கேட்குறாங்க. so first of all induced EMF ஓட basic formula E is equal to minus change in flux with respect to time. so fluxுக்கும் நமக்கு formula இருக்கு. that is flux is equal to BA. ஸோ இங்கே ஏன்றது கான்ஸ்டன்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ E is equal to minus change in flux-ன்ற இடத்துல BA by change in time. ஸோ இங்கே A வந்து கான்ஸ்டன்ட் தான், அது வெளியே எடுத்துடலாம். அப்போ -A change in magnetic field by change in time. ஸோ change in magnetic fieldனா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எடுப்போமா. ஸோ மைனஸ்
First இங்க Aன்றது area. It's a circular coil. So area for coil வந்து pi r square. First அதை எழுதிக்கலாம் pi r square. So change in magnetic field na final minus initial, that is B2 minus B1 by time t. Okay. இப்போ நம்ம substitute பண்ண ஆரம்பிக்கலாம். That is equal to, that is E is equal to minus pi அப்படியே இருக்கட்டும் r square. இங்க r கொடுத்திருக்காங்க, அது ஸ்கொயரா சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அண்ட் ஆல்சோ இது சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப சென்டிமீட்டர் வந்தா எப்படி எடுக்கணும்? தட் இஸ் 10 சென்டிமீட்டரை நம்ம வந்துட்டு 0.1 மீட்டர் பை ரூட் பைன்னு எழுதலாம். அப்ப அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணும். அப்போ இன்டூ 0.1 by root pi the whole square. கரெக்டா? பிகாஸ் r ஸ்கொயர். அண்ட் ஃபைனல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 0 மைனஸ் இனிஷியல் வந்து 0.5 by 0.5. ஓகே. ஸோ இப்போ பாருங்க. ஸோ பேலன்ஸ் நம்ம பார்த்தோம்னா இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, ரெண்டும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் நமக்கு பை இருக்கு. ஸோ 0.1 ஸ்கொயர் வந்து 0.01 அண்ட் ரூட் பை ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு பை. பேலன்ஸ் நமக்கு இங்க 0.5 இருக்கு, 0.5 இருக்கு, அது வந்து கேன்சல். ஸோ இன்டூ 1 இங்க பையுமே கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் 0.01ன்றது நமக்கு 10 power minus 2 volt. ஓகே. ஸோ பட் இங்க பாருங்க நமக்கு மில்லியில கொடுத்துருக்காங்க. மில்லினா 10 power minus 3-ஆ? அப்ப எப்படி எழுதலாம்? 10 into 10 power minus 3 voltன்னு எழுதலாம். That is 10 power minus 3ன்றது milli, so millivolt. Option 2 is the right answer. So theory question கேட்டிருக்காங்க. So first நம்ம statement பார்க்கலாம். Photodiode are preferably operated in reverse bias condition for light intensity measurement. Correct தான். So photodiode வந்து reverse bias தான் யூஸ் பண்ணுவாங்க. So அதுக்கான reason, the current in a forward bias is more than the current in the reverse bias for BN junction. ஸோ இந்த ரீசன் வந்து கரெக்ட் தான், பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை. அப்போ ரெண்டுமே கரெக்ட் தான், பட் இட்ஸ் நாட் சப்போர்ட்டிங் த அசர்ஷன். ஸோ அப்போ பார்க்கலாம், போத் A and R are true, but R is not the correct explanation of A. So option 2 is the right answer. அடுத்த question EM waves வந்து கேட்டிருக்காங்க. In electromagnetic wave, propagation vector K, electric field E. If omega is the angular frequency, the value of the magnetic field கேட்குறாங்க. So first EM waves பத்தி கேட்டாலே velocity formula ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். So V is equal to omega by K. இந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு V is equal to E by B னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ omega by K is equal to E by B. So value of the magnetic field கேட்குறாங்க. அப்போ B is equal to KE by omega. And also நம்ம தியரியில படிச்சிருப்போம், propagation vector K எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்போ பெர்பெண்டிகுலரா நமக்கு கிராஸ் ப்ராடக்ட் வரணும். அப்போ B is equal to K cross E by omega தான் வரும். கரெக்டா? So K cross E by omega, option 2 is the right answer. Next question from current electricity. So இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, the value of the current I4 and I5 கேட்குறாங்க. So that is in I4 and I5 கேட்குறாங்க. Okay. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நெட் கரண்ட் என்னன்னு பார்க்கணும், அதுக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீஃபார்ம் பண்ணலாம். ஸோ இங்கே ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கு, ரெண்டுமே பேரலில் தான் இருக்கு. ஸோ பேரலுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், தட் இஸ் 1/Rp is equal to 1/R1 plus 1/R2. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 1/Rpன்னும் போது நமக்கு 1/2 plus 1/2 ஐடென்டிக்கலாக இருக்கு. அப்போ 2/2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு Rpன்றது இங்கே 1 ohm வரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிசால்வ் பண்ணிட்டோம், அது வந்து 1 ohm. ஸோ இங்கே ரீட்ரா பண்ணலாம். ஸோ தட் வில் பி 1 ohm. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு சீரீஸாக நமக்கு 3 ohm இருக்கு. கரெக்டா? ஸோ அதுவும் நம்ம வரைஞ்சிடலாம். தட் இஸ் 3 ohm. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ எகெயின் நமக்கு 5 and 20 எகெயின் பேரலில் இருக்கு. ஸோ எகெயின் இதே கால்குலேஷன் போடலாம். அப்போ 1/Rp is equal to 1/5 plus 1/20. ஸோ அப்போ எல்சிஎம் எடுக்கணுமா? எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து மல்டிப்ளை டிவைட் பை 4 போடுவோம். ஸோ 4 plus 1 5, 5/20 நான் டேரெக்டாக போடுறேன். திஸ் இஸ் 1 and 4. ஸோ இப்போ நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா ஆர்பின்றது நமக்கு 4 ohmனு வரும். கரெக்டா? ஸோ இப்போ அதை ரெண்டு ரிசால்வ் பண்ணி நமக்கு இப்போ 4 ohm வந்துருச்சு. ஓகே. ஸோ எகெயின் இங்கே ரீட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் இப்போ கம்பைன் ஆகி நமக்கு வந்துட்டு 4 ohm வந்துருச்சு. பேலன்ஸ் இங்கே பாருங்க, இங்கே ஒரு 1 ohm இருக்கு. ஓகே, 1 ohm இருக்கு. நெக்ஸ்ட் கீழே வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 24 volt. அண்ட் பக்கத்தில் எகெயின் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அது வந்து 3 ohm. ஓகே. ஸோ இப்போ பார்க்கலாம், ரீட்ரா பண்ணி பார்த்தா இது எல்லாமே இப்போ சீரீஸில் தான் இருக்கு. அப்போ நம்ம எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துடலாம். தட் இஸ் RS is equal to R1 plus R2 போயிட்டே இருக்கும். ஸோ டைரக்டா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 plus 3 plus 4 plus 1 plus 3. கரெக்டா? 1 plus 3 4, 4 plus 4 வந்து 8, 8 plus 4 நமக்கு இங்க வருது 12. கரெக்டா? அப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 12 ohm.
RS நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு இதில் பாஸ் ஆகிற நெட் கரண்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா. தட் இஸ் V is equal to IR. ஸோ Vன்றது 24னு கொடுத்துருக்காங்க. ஸோ 24 is equal to I நம்ம கண்டுபிடிக்கிறோம். R வந்து 12 ஓம்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 12. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். இது 1, இது 2. இதை பாஸ் ஆகிற கரண்ட் I is equal to 2 ampere. ஓகே, அப்போ இந்த நெட் கரண்ட் வந்து 2 ampere பாஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல எனக்கு 2 ampere தான் பாஸ் ஆயிட்டு இருக்கும். இப்போ இங்க I4 I5 தானே கேட்குறாங்க. அப்போ இதை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன் அண்ட் ரீட்ரா பண்ணுறேன். அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ நான் கீழே இங்கே ரீட்ரா பண்ணுறேன். ஸோ என்னன்னா இங்கே ஒரு வயர் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த இடத்த தான் நான் வந்து ரீட்ரா பண்ணுறேன். மேலே வந்து 5 ohm, இங்கே வந்து 20 ohm. அதில் பாஸ் ஆகிற கரண்ட் தான் வேணும். ஸோ 5 ohm அண்ட் 20 ohm. இதில் நெட் கரண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் 2 ampere கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக? அண்ட் இப்போ இதை கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே என்னன்னா இங்கே பாஸ் ஆகிற கரண்ட்டை I1ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து I2ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த நெட் கரண்ட் வந்து I. ஃபைன். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்னா I1 கால்குலேட் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டைரக்ட் ஃபார்முலா. தட் இஸ் I1 is equal to இது R1 இது R2னா R2 by R1 plus R2 into I. அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ I1 is equal to R2ன்றது என்னது நமக்கு 20யா. ஸோ 20 by 20 plus 5 plus net current வந்து 2. அப்போ நம்ம இங்கே பார்க்கலாம், இங்கே 20 by 20 plus 5னா 25. கரெக்டா? 25 into 2 நமக்கு வரும். This is 4 and 5 and 8 by 5. அதுதான் ஆன்சர். கரெக்டா? ஸோ இந்த கரண்ட் I1 வந்து 8 by 5 ampere நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ this is I1. அண்ட் இதே மாதிரி I2வும் கண்டுபிடிக்கலாம். I2க்கும் இதே மாதிரி ஃபார்முலா தான். தட் இஸ் I2 is equal to இங்கே நம்ம I1க்கு R2 போட்டோம்ல, அப்போ I2க்கு வந்து R1 போடணும். R1 by R1 plus R2 into I. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். R1ன்ற இடத்துல 5 by again 20 plus 5 தான் வரும். நான் 25ன்னு எழுதிக்கலாம். கரண்ட் வந்து 2. தட் இஸ் equal to 5 2s are 10. 10 by நமக்கு 25 வரும். தட் இஸ் 2 by 5 ampere. கரெக்டா? அப்போ I1ன்றது 8 by 5 ampere. I2ன்றது வந்துட்டு 2 by 5 ampere. அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். 8 by 5 and 2 by 5. Option 2 is the right answer. So next one, a signal of square shape is superimposed with the carrier wave. So equation கொடுத்திருக்காங்க. What they asking is modulation index of a amplitude modulated wave கேட்குறாங்க. So modulation index formula வந்துட்டு mu is equal to amplitude of a modulated wave by amplitude of a carrier wave. Okay, so இது direct formula. இப்போ substitute பண்ணலாம். Modulate wave ஓட amplitude நம்ம diagramல இருந்து பார்க்கலாம். That is 1, maximum 1 இருக்கு. 1 by carrier wave ஓடது பார்க்கலாம். So carrier wave இங்க 2 கொடுத்திருக்காங்க maximum. So நம்ம 2 எடுத்துக்கலாம். So 1 is to 2. இதுதான் கரெக்டான ஆன்சர். Option 1 is the right answer. Next question, Young's modulus இருந்து கேட்டிருக்காங்க. So a force of 250 Newton apply பண்ணிருக்காங்க ஒரு வயர்ல. அந்த வயரோட Young's modulus ஏரியா எல்லாமே கொடுத்துட்டாங்க. They asking extension, that is elongation கேட்குறாங்க. So Young's modulus ஓட basic formula stress by strain. So stressக்கு basic formula இருக்கு. Stressன்றது force by area. Strainன்றது change in length by original length. இப்போ இது reform பண்ணலாம். That is force by area. Change in length by original lengthனா அது மேலே போயிடும். கரெக்டா? ஸோ நமக்கு change in length தான் வேணும். ஸோ அதை reform பண்ணலாம். This is equal to y. அப்போ change in length இந்த சைட் கொண்டு வந்துடலாம். Change in length is equal to FL by A into Y. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபோர்ஸ்ன்ற இடத்துல வந்து 250, லென்த்ன்ற இடத்துல டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அது வந்து 100 மீட்டர். ஸோ 100 by ஏரியான்ற இடத்துல வந்துட்டு 6.25 into 10 power minus 4 and Young's modulus வந்து 10 power 10. கரெக்டா? இப்போ நம்ம ரீஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கலாம். That is change in length is equal to இங்க வந்துட்டு 25 into 10 power 3ன்னு எடுத்துக்கிறேன். by இங்க 6.25 தானே, அதை நான் 625ன்னு எடுத்துக்கிறேன். 625 into 10 power, நான் பவர் இங்க கொண்டு வந்தனால எக்ஸ்ட்ராவா -2 வரும். அப்போ -6 and plus 10 பவர்ல இருக்கா, அப்போ வந்து +10. ஓகே, ஸோ அப்போ இங்க கேன்சல் பண்ணலாம். This is 1. அப்போ இது வந்து 25. கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்போ 1 by 25 into 10 power 3 by கீழே என்ன வரும், -6 plus 4 வந்து 10 power plus 4. கரெக்டா? அப்போ இது நியூமரேட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா 1 by 25 into 10 power plus 3 minus 4, that is -1 வரும். and 1 by 25ன்றது நமக்கு 0.04 into 10 power -1ன்னு வரும்.
அப்ப நமக்கு ஆன்சர் 0.004 மீட்டர்னு வரும். இதுதான் நமக்கு elongation. அவங்க வந்துட்டு சென்டிமீட்டர்ல கேட்டிருக்காங்க, நமக்கு மீட்டர்ல தான் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ சென்டிமீட்டர்ல இது பண்ணோம்னா 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர். அப்போ இன்டூ 100 பண்ணோம் அப்படின்னா 0.4 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர், தட் இஸ் 0.4. If a magnetic force on 10 cm portion of one wire is F1. ஸோ 2 வயர் இருக்கு, அதில் கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கு, அதில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து F1 கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் ஃபார்முலா எழுதுனா that is F1 is equal to mu naught I1 I2 L by 2 pi D. Okay. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, now the distance is half and current is double. Force on the same portion is XF1. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆயிடுச்சு, கரண்ட் டபுள் ஆயிடுச்சு. இப்போ ஃபோர்ஸ் வந்து எனக்கு XF1 ஆயிடுச்சு. இப்போ அதில் X கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ஈக்குவேஷன் எழுதலாம், ஃபோர்ஸ் XF1 is equal to mu naught, கரண்ட் டபுள் ஆயிடுச்சா. ஸோ அப்போ எப்படி எழுதலாம், 2I1 2I2 L by 2 pi D. டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு, half ஆயிடுச்சு. அப்போ D by 2. ஓகே. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ யூ கெட் அன் ஆன்சர். ஸோ நான் டிவைட் பண்ணா பாருங்க, F1 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிரும். கரெக்டா. ஸோ 2 pi D கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் 1 by இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா ஆல்ரெடி 2 2s are 4, 4 2s are 8 இங்க இருக்கும். அப்போ பேலன்ஸ் 1 by X is equal to 1 by 8. அப்போ ஆன்சர் X is equal to 8. அடுத்த question பார்க்கலாம். Statement 1. If temperature of a gas is increased from -73 degrees Celsius to 527 degrees Celsius, then its RMS velocity became double னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே நம்ம டெம்பரேச்சரை SI யூனிட், தட் இஸ் கெல்வின்ல தான் இருப்போம். இங்கே செல்சியஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் அதை மாற்றலாம். அப்போ -73. ஸோ கெல்வினுக்கு மாற்றுறதுக்கு ப்ளஸ் 273 போடுவோம். ஸோ -73 + 273 வந்து உங்களுக்கு 200. ஸோ இதை வந்து டெம்பரேச்சர் வந்துட்டு T1ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஒன், இங்கே செல்சியஸில் 527 டிகிரி செல்சியஸ் இருக்குது, ப்ளஸ் 273. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் 800 கெல்வின். ஸோ இது டெம்பரேச்சர் T2. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, RMS வேல்யூ வச்சு ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் RMSோட வேல்யூ பார்க்கலாம். தட் இஸ் ஃபார்முலா VRMS is equal to root of 3RT by M. ஸோ இப்போ இங்கே R 3M இது எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ VRMS is directly proportional to root T. ஸோ அந்த ரிலேஷன் எடுத்துக்கலாம். தட் இஸ் V1 is proportional to root of T1 and அதே மாதிரி V2 is directly proportional to root T2. ஸோ டிவைட் பண்ணி பார்க்கலாம். அப்படி டிவைட் பண்ணி பார்த்தோம்னா ஹோல் ரூட் எடுத்துக்கலாம். root of 200 by 800. ஸோ அப்போ இங்கே 2 0 இங்கே 2 0 கேன்சல் ஆயிரும். இது 1, இது வந்து 4. 1 by root 4. root 4 என்ன, 1 by 2. ஸோ அப்போ V1 by V2 is equal to 1 by 2. that is V2 is equal to 2V1. ஸோ இனிஷியலாக இருந்த வெலாசிட்டியோட எனக்கு இப்போ டபுள் ஆயிடுச்சு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட் தான். அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே நம்ம பார்த்துடலாம். The product of pressure and volume is equal to the translation kinetic energy of an ideal gas ன்றாங்க. So first of all, basic formula, kinetic energy is equal to 3 by 2 nRT. So இதுதான் நமக்கு formula, general formula. So இங்க product of pressure and volume னு சொல்லியிருக்காங்க. So அது இல்லவே இல்லை. அப்போ இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட், தட் இஸ் ஃபால்ஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1 is 2, ஸ்டேட்மெண்ட் 2 is false. ஆப்ஷன் 3 is the right answer. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் அண்டர்கோஸ் சம் டிகே. ஸோ ரிசல்டன்ட் ப்ராடக்ட் Y என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இனிஷியலாக ஒரு எலமெண்ட் இருக்கு X, அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 84 அண்ட் மாஸ் நம்பர் வந்து 218. ஸோ இட் அண்டர்கோஸ் ஆல்ஃபா டிகே. ஆல்ஃபா டிகேனா ஹீலியம் எமிட் ஆகும். ஸோ ஹீலியம் இங்கே வந்து 2, மேலே வந்து 4. ஓகே, அப்போ பேலன்ஸ் ப்ராடக்ட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட்டை ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் பேலன்ஸ் பண்ணணும். இங்கே நமக்கு 84 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இங்கே 82 போட்டால் தான் 82 + 2 வந்து 84 கரெக்டாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி இங்கே 218 இருக்குது. அப்போ இங்கே 214 + 4 அதுதான் நமக்கு 218. ஓகே, இப்போ A வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஏயோட அட்டாமிக் நம்பர் வந்து 82, மாஸ் நம்பர் வந்து 214. ஓகே, ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, it undergoes the beta negative. So beta negativeனா நமக்கு எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகும். ஸோ எலக்ட்ரானோட அட்டாமிக் நம்பர் வந்து -1, மாஸ் நம்பர் வந்து 0. ஓகே, ஸோ இப்போ நமக்கு எலமெண்ட் B வருது. இதோடது நம்ம பார்க்கணும். இங்கே எனக்கு 82 வரணும், இங்கே -1 இருக்கு. ஸோ 83 - 1 அதுதான் 82 அண்ட் மாஸ் நம்பர் வந்து அப்படியே தான் இருக்கும் 214. ஓகே, ஸோ B எனக்கு அப்படியே இருக்கு. ஸோ அகெயின் B வந்து ஆல்ஃபா டிகே. ஸோ அகெயின் ஆல்ஃபா டிகேவா, B யோட அட்டாமிக் நம்பர் 83, மாஸ் நம்பர் வந்து 214
and it undergoes the alpha decay na again helium வந்து emit ஆகும். So இங்க வந்து 2 இங்க வந்துட்டு 4 plus இங்க 82 இருக்கா. அப்போ இந்த element வந்து C ன்னு எடுத்துக்கலாம். So இங்க 83 வருது அப்படின்னா 81 plus 2 தான் நமக்கு 83. அதே மாதிரி இங்க 214 இருக்கு. நமக்கு இங்க 210 plus 4 தான் 214. ஓகே. ஸோ இப்போ எனக்கு C வந்துருச்சு. atomic number 81 and mass number வந்து 2110. And now it undergoes the beta positive decay. அப்போ positron வந்து emit ஆகும். அப்போ நமக்கு இங்க plus 1 இங்க mass number 0. again நம்ம பார்க்கலாம் இந்த element வந்து D. இங்க 81 வரணும். ஸோ நமக்கு 80 plus 1 அதுதான் நமக்கு இங்க 81. மாஸ் நம்பர் அப்படியே தான் இருக்கும் 210. ஓகே. ஸோ டியும் கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு காமா டிகே அண்டர்கோ ஆகுது. காமா டிகே அண்டர்கோ ஆகுதுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் அப்படியே தான் இருக்கும். ஒரு ரேடியேஷன் மட்டும் தான் இதாகும். அப்போ டியோட அட்டாமிக் நம்பர் 80 and 210 அப்படின்னு பார்த்தோம்னா ஒய்யோடதும் அதே தான் வரும். தட் இஸ் 80 and 210. பக்கத்தில் கொஞ்சம் எனர்ஜி மட்டும் எமிட் ஆயிருக்கும். ஓகே. அப்போ ஒய் தான் அவங்க கேட்குறாங்க. ஒய்யோட அட்டாமிக் நம்பர் 80 and mass number வந்து 210. Okay, we'll check the option. Option 2 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். இது சிம்பிளான question தான். Statement 1. When light is incident from air to water, then the Brewster's angle is theta b. So first given data எடுத்துக்கலாம். So surface of separation இது வந்து normal. Light வந்து airல இருந்து waterக்கு போகுது. So இது வந்து air medium, இது வந்து water medium. So இது rarer, இது வந்து denser. So when a light travels from rarer to denser அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரைட்டாக போக வேண்டிய ray bend towards the normal. அப்போ இந்த angle of incidence தான் நமக்கு Brewster's angle theta b ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து கரெக்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா if the light is incident from water to air. ஸோ அப்போ இனிஷியலாக ஏர்ல இருந்து வாட்டர் வந்துச்சு. அப்போ angle of incidence theta b. இப்போ வாட்டர்ல இருந்து ஏருக்கு போயிடுச்சுன்னா நமக்கு தீட்டா என்னன்னு கேட்குறாங்க. அண்ட் அவங்களும் சொல்லிட்டாங்க 90 மைனஸ் தீட்டான்னு. கரெக்ட் தான். ஸோ ரிவர்ஸ்ல போகும்போது இதை 90 மைனஸ் தீட்டான்னு தான் எடுப்போம். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ரைட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 பார்க்கலாம். When a light goes from air to any other medium of a refractive index, then the Brewster's angle is given by. So Brewster's angle நமக்கு formula என்னன்னா mu is equal to tan IP. So இங்க angle of incidence தான் theta b ன்னு கொடுத்திருக்காங்க. So mu is equal to tan theta b. So இது oppositeல போச்சுன்னா tan inverse. So tan inverse of mu is equal to theta b. So அப்போ நமக்கு statement 2 வந்து correct தான். So both the statements are correct. Option 1 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். again a statement type. ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஒரு லிஃப்ட் இருக்கு. அந்த லிஃப்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல மேலையும் கீழையும் வரலாம். ஸோ இப்போ அவங்க கேட்கறது வெயிட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோர்ஸஸ் எழுதலாம். கீழே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg இருக்கும் அண்ட் டென்ஷன் கண்டிப்பா இருக்கும் ஃபார் த கேபிள். அந்த டென்ஷனும் வெயிட்டும் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இங்க நமக்கு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில போகுது. அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில போச்சு அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆக்சிலரேஷன் கோஸ் டு 0. அப்போ வெயிட்னும் சொல்லலாம் டென்ஷனும் சொல்லலாம். தட் இஸ் ஈக்குவல் டு த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் mg. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. த வெயிட் இஸ் பேலன்ஸ்ட் வித் த டென்ஷன் ஆஃப் திஸ் கேபிள். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். இப்போ ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன சொல்றாங்கன்னா அதே லிஃப்ட் இருக்கு. பட் இப்போ எனக்கு அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீசிங் ஸ்பீட் அண்ட் டவுன்வர்டா போகுது. அப்போ இட்ஸ் கமிங் டவுன்வர்ட் வித் அன் வெலாசிட்டி, இன்க்ரீசிங் வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா ஆக்சிலரேஷன் இருக்கும். அது பாசிட்டிவா இருக்கும். அண்ட் டிஃபால்ட்டா நமக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் டவுன்வர்டா இருக்கு. அப்போ டென்ஷன் ஆர் வெயிட் வந்து நம்ம பார்க்கணும். அப்போ டபிள்யூன்னு சொல்லலாம் இல்லை டீன்னு சொல்லலாம். தட் இஸ் ஈக்குவல் டு எம். ஜி அண்ட் ஏ ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ அப்போ அக்கார்டிங் டு த ரிலேட்டிவ் மோஷன் சேம் டைரக்ஷன்ல இருந்தா மைனஸ் பண்ணுவோம். அப்போ ஜி மைனஸ் ஏ. அப்போ ஒரிஜினல் வெயிட்டோட இது கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இங்க மைனஸ் பண்றோம். அப்போ ஒரிஜினல் வெயிட்டோட இந்த அப்பேரண்ட் வெயிட் டபிள்யூ டேஷ்னு எடுத்துக்கலாம். தட் வில் பி லெஸ். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அது வந்து அதிகமா இருக்கும். மோர் தேன் இட்ஸ் ஒரிஜினல் வெயிட்னு சொல்றாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ராங். ஓகே. ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ட்ரூ அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஃபால்ஸ். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் தியரி கொஸ்டின். From the photoelectric effect experiment, following the observation are made, identify which are correct. So எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ பார்க்கலாம். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ இது தப்பு. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கைனடிக் எனர்ஜி தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒர்க் ஃபங்க்ஷன்றது எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். So next one B, the saturation current increases as the intensity of the incident light increases. So இது கரெக்ட் தான். நம்ம ஒரு கிராஃப் கூட பார்த்திருப்போம் ஃபர்ஸ்ட் ஒன்ல. வித் ரெஸ்பெக்ட் டு த இன்டென்சிட்டி நம்ம வந்து கரண்ட் பார்த்திருப்போம். நமக்கு கிராஃப் வந்து லீனியரா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே. ஸோ அப்போ இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ண கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். B is right. And C பார்க்கலாம். Maximum kinetic energy of the photoelectrons depend on intensity.
ஸோ இது தப்பு. கைனெட்டிக் எனர்ஜிக்கும் இன்டென்சிட்டிக்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் photoelectric effect can be explained using wave theory of lightனு சொல்றாங்க. ஸோ அதுவும் வந்து தப்பு. Because it is explained by quantum theory of light. ஸோ அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்ட். ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன் 3 is the right answer. Next one, 1 gram of liquid is converted into vapor at 3 into 10 power 5 Pascal pressure. If 10% of heat supplied is used for increasing the volume by 1600 centimeter cube during this phase change, the increase in internal energy கேட்குறாங்க. ஸோ given data கொடுத்துட்டு internal energy கேட்குறாங்க. அண்ட் இதில் ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் கண்டுபிடிக்கணும். பிகாஸ் வால்யூம் அண்ட் ப்ரெஷர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் பார்க்கலாம். ஒர்க்கோட ஜென்ரல் ஃபார்முலா ப்ரெஷர் இன்டூ சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ ப்ரெஷர் வந்து எஸ்ஐ யூனிட்ல இருக்கு. ஸோ 3 into 10 power 5 அப்படியே டேரக்டாக எழுதிக்கலாம். பட் சேஞ்ச் இன் வால்யூம் பாருங்க 1600 சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு. அதை மீட்டர் கியூபுக்கு மாற்றணும். அப்போ 1600 into 10 power minus 6 மீட்டர் கியூப். ஸோ அப்போ இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 48 into 10 power, இங்கே பவரில் வந்து 5 இருக்கு, இங்கே 2 0 இருக்கு. ஸோ +2 அண்ட் இங்கே வந்து -6 இருக்கு. அப்போ பேலன்ஸ் வந்து 4 8 and 5 plus 2 is 7, 7 minus 6 is 1, அப்போ ஒரு 0 மட்டும் வரும். இதுதான் ஒர்க். பட் இந்த ஒர்க் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. If 10% of heat supplied is used for increasing the volume, வெறும் 10% of the heat வச்சு தான் ஒர்க் வந்து நடந்திருக்கு. பிகாஸ் வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகுதுனாலே அது ஒர்க் தான். அப்போ நமக்கு அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் del Q is equal to del U plus del Wன்னு தெரியும். கரெக்டா? ஸோ இதில் Qல இருந்து 10% தான் ஒர்க்குக்கு வந்திருக்கு. அப்போ பேலன்ஸ் 90% வந்து இன்டர்னல் எனர்ஜிக்கு தான் போயிருக்கு. அப்போ எப்படி எழுதலாம்னா நமக்கு கிடைச்ச ஒர்க் del Wன்றது 10% of del Q. ஓகே. அண்ட் அவங்க கேட்குறது இன்டர்னல் எனர்ஜி. ஸோ அந்த இன்டர்னல் எனர்ஜின்றது பேலன்ஸ் 90%க்கு போயிருக்கும். அப்போ 90% of del Q. அப்போ அப்படியே டிவைட் பண்ணுங்க. del Q கேன்சல் ஆயிரும். இந்த பர்சன்டேஜும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் 0 0வும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் del W by del U is equal to 1 by 9. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 9 into del W is equal to del U. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 9 into 480 is equal to the internal energy. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு 4320 ஜூல்னு கிடைக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு த இன்டர்னல் எனர்ஜி. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டைமென்ஷன்லேருந்து இந்த குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா மேட்ச் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வில் ஸ்டார்ட் வித் மொமெண்டம். ஸோ மொமெண்டம் ஃபார்முலா மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஸோ மாஸுக்கு வந்து கேபிட்டல் M எழுதலாம். வெலாசிட்டின்றது மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்போ லென்த் டைம் பவர் -1 வரும். இப்போ எதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். m power 1 l power 1 t power -1. ஸோ D வந்து எனக்கு 2ஓட மேட்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம கையோட பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு பார்க்கலாம். ஏன்னா டி ப்ராக்லி வேவ்லென்த்னு ஒன்று படிச்சிருப்போம். தட் இஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by p. ஸோ இங்கே ஹெச்ன்றது தான் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அதோடு தான் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நமக்கு p தெரியும் இல்லையா? ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறது ஈஸி. அப்போ h இஸ் ஈக்குவல் டு p இன்டூ லாம்டா. ஸோ மொமெண்டமோட டைமென்ஷன் எழுதலாம். தட் இஸ் m l t power -1 அண்ட் லாம்டான்றது வேவ் லென்த். ஸோ அதோட டைமென்ஷன் லென்த்ல தான் வரும். ஸோ எகெயின் l. ஸோ அப்போ டோட்டலாக என்ன வரும்னா m l ஸ்கொயர் t power -1ன்னு வரும். ஸோ எகெயின் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். m l ஸ்கொயர் t power -1. அப்போ a வந்து தேர்டோட மேட்ச் ஆகுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒர்க் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி. அப்போ எனர்ஜியோட டைமென்ஷன் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் டைரக்டாக எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் எந்த டைப் ஆஃப் எனர்ஜி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே கைனெட்டிக் எனர்ஜி எடுக்க போகிறேன். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 12 mv². அப்போ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஹாஃப் வந்து நம்ம டைமென்ஷன் ஃபார்முலால கன்சிடர் பண்ணக்கூடாது. தட்ஸ் நெக்லேட்டட். ஸோ மாஸ்ன்ற இடத்துல m போட்டுடலாம். வெலாசிட்டி ஸ்கொயர். ஸோ வெலாசிட்டி ஸ்கொயர்னும் போது நமக்கு l t power -1. இது வெலாசிட்டியோட டைமென்ஷன் ஆல்ரெடி இங்கே பார்த்தது. ஸோ ஸ்கொயர் அப்படின்றனால இங்கே ஸ்கொயர் போடணும். ஓகே. ஸோ இந்த ஸ்கொயர் உள்ள வந்துச்சு அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன் ஆர் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு m l ஸ்கொயர் t power -2. அப்போ செக் பண்ணி பார்க்கலாம். 1ஓட மேட்ச் ஆகுது. ஓகே. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வேறு வழியில நமக்கு 4th ஒனோட தான் மேட்ச் ஆகும். அப்போ பாருங்க A வந்து தேர்டோட மேட்ச் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் B வந்து 4ஓட மேட்ச் ஆகுது. இதை வச்சே சொல்லிடலாம். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் given system is performing SHM with the time period equation கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனில் x கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்குக்கு டைம் பீரியடோட டைரக்ட் ஃபார்முலா t is equal to 2 pi
root of m by k. So இங்க k ன்றது spring constant, அதுக்கு effective பார்க்கணும். So இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கும் parallel கனெக்ட் ஆயிருக்கு. இது k1, இது k2. அப்ப effective கண்டுபிடிக்கிறதுக்கு formula kp is equal to k1 plus k2. So direct நம்ம add பண்ணலாம், that is 20 plus 20. So that will give you 40. So 40 Newton per meter. Okay, so இப்போ substitute பண்ணலாம். T is equal to 2 pi root of m என்ற இடத்துல வந்துட்டு 2 னு கொடுத்திருக்காங்க. So 2 by k என்ற இடத்துல வந்து 40. So இதோட ஆன்சர் வந்து நம்ம ரீஃபார்ம் பண்ணலாம். But the thing is, இங்க பாருங்க T is equal to pi by root x ல கேட்டிருக்காங்க. அப்போ ரூட்டுக்கு வெளியில pi மட்டும் தான் இருக்கணும். அப்போ இந்த 2 உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணலாம். அப்படி உள்ள கொண்டு வந்தோம்னா நமக்கு 4 தான் கொண்டு வரணும். கரெக்டா? ஏன்னா root 4 தான் 2. அப்போ உள்ள கொண்டு வரும்போது 2 into 4 by 40 னு வந்துரும். இப்போ நம்ம கேன்சல் பண்ண ஆரம்பிக்கலாம். So கேன்சல் பண்ணோம்னா இது வந்து 1, இது வந்து 10. Again இது வந்து 1, இது வந்து 5. அப்ப ஆன்சர் T is equal to pi by root 5 னு கிடைக்குது. So இந்த root 5 ன்ற இடத்துல தான் x வந்து கேக்குறாங்க. கரெக்டா? அப்ப x is equal to 5. 5 is the right answer. Next one, a spherical body of mass 2 kg starting from rest acquires a kinetic energy of 10,000 joule at the end of 5 seconds. So இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, அதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் ஆல்சோ ஒரு கைனடிக் எனர்ஜி அப்போ அப்ளை ஆகும். அட் த எண்ட் ஆஃப் த 5th செகண்ட் அது எக்ஸ்டெண்ட் ஆகுற ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எடுக்கலாம். மாஸ் வந்து 2 kg அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி கோஸ் டு 0 அண்ட் கைனடிக் எனர்ஜி வந்து 10,000. அப்போ 10 power 4 ஜூல். அட் த எண்ட் ஆஃப் த 5th செகண்ட் வந்துட்டு ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆன் த பாடி கேட்குறாங்க. So first நம்ம velocity கண்டுபிடிக்கலாம். At the end of the 5th second அது attain பண்ண velocity. அப்ப kinetic energy formula எடுத்துக்கலாம். Kinetic energy is equal to half mv square. அப்ப நம்ம substitute பண்ணலாம். Kinetic energy ன்ற இடத்துல 10 power 4 that is equal to 1 by 2. Mass ன்ற இடத்துல 2 v square. அப்ப 2 cancel ஆயிரும். இந்த square oppositeல போச்சுன்னா root. அப்போ நமக்கு 10 power 2 is equal to v. That is final velocity v is equal to 100 meter per second. Final velocity கண்டுபிடிச்சிட்டோம். So இதை வச்சு நம்ம acceleration கண்டுபிடிக்கலாம். That is a is equal to v minus u by t. So v ன்ற இடத்துல நமக்கு 100 வரும். u ன்ற இடத்துல வந்து initial velocity 0. So 0. Time வந்து at the end of the 5th second. So 5 னு இது பண்ணிக்கலாம். அப்போ answer வந்து 20. அப்போ a is equal to 20 meter per second square. அப்போ force பார்க்கலாம். F is equal to ma. m ன்ற இடத்துல 2, a ன்ற இடத்துல வந்து 20. So that will be 40 Newton. Next question, alternating current வந்து direct formula வச்சு கேட்டிருக்காங்க. Calculate the ratio of a quality factor and bandwidth for the following. So first of all, quality factor ஓட formula என்னன்னா Q is equal to 1 by R root of L by C. And அதே மாதிரி bandwidthக்கு வந்து del omega, அதோட formula R by L. So இதுக்கு ratio கேட்குறாங்க. So directா divide பண்ணிடலாம். அப்போ R வந்து கீழே வந்துடும். So 1 by R square and L வந்து numeratorக்கு போயிடும். So L root of L by C. Okay. So இப்போ values எல்லாம் தெரியும் இல்லையா? So directா substitute பண்ணலாம். That is equal to L ன்ற இடத்துல வந்து 0.2, R ன்ற இடத்துல 5. So 5 square root of L ன்ற இடத்துல again 0.2, C ன்ற இடத்துல வந்து 0.2 microfarad கொடுத்திருக்காங்களா? அப்போ 10 power minus 6. Okay. இப்போ நம்ம cancel பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ cancel பண்ணோம் 0.2, 0.2 cancel ஆயிரும். Balance வந்துட்டு that is equal to 0.2 by 5 square வந்து 25 and 10 power minus 6 இருக்கு. அது வெளியே வந்துருச்சுன்னா again 10 power minus 3 ஆயிரும். If you want இது numeratorக்கு எடுத்துட்டு போயிடலாம். அப்போ 0.2 into 10 power 3 by 25. So அப்போ இங்க இந்த 10 power 3 நம்ம reform பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 200 by 25 னு கிடைக்கும். That is equal to 8. Answer 8 தான் answer. அடுத்த question பார்க்கலாம். ரெண்டு வெக்டார் கொடுத்திருக்காங்க and A and B are perpendicular to each other னு சொல்லிருக்காங்க. And they have given an equation and ratio relation கொடுத்திருக்காங்க. They asking x என்னன்னு கேட்குறாங்க. So first of all, ரெண்டு வெக்டார் வந்து perpendicular இருக்கணும் அப்படின்னா அதுக்கு dot product எடுத்தோம்னா that will be equal to 0. அப்போ A ன்ற இடத்துல வந்து substitute பண்ணலாம். 3i vector minus 2j vector plus bk vector. Okay. Dot B ன்றதை substitute பண்ணலாம். ai vector plus 7 by 2 j vector plus 2k vector. This has to be equal to 0. So, அப்போ substitute பண்ணலாம். 3 into a, 3a minus 2 into 7 by 2, 7 plus b into 2, 2b. That is equal to 0. Okay, so இந்த side போயிடுச்சு அப்படின்னா 3a plus 2b is equal to 7. Okay, இது equation number 1 ன்னு எடுத்துக்கலாம். Okay, second equation பாருங்க.
2a minus 3b is equal to minus 4 இருக்கு. இது equation number 2 எடுத்துக்கலாம். So இந்த ரெண்டு ரிலேஷன்ல இருந்து நம்ம வந்து a and b கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்னா பாருங்க, இங்க ஆப்போசிட்டா இருக்கு, இங்க 2 3, இங்க வந்து 3 2. So நான் காமனா 6 எடுத்துக்கிறேன். So this is multiply by 2 அப்படின்னா 3 2s are 6. அப்போ 6a plus 2 into 2 4, 4b equal to 14. So equation number 1 நான் modify பண்ணிருக்கேன். And அதே மாதிரி equation number 2 நான் modify பண்ண போறேன். So this is into 3. இதை multiply by 3 நான் substitute பண்ண போறேன். அப்போ 2 into 3 6. So 6a. Next வந்து 3 3s are 9 minus 9b. That is equal to 4 3s are 12 minus 12. Okay, இது equation number 2. So இது ரெண்டையும் just நம்ம minus பண்ணலாம். அப்படி minus பண்ணனா இது ரெண்டும் cancel ஆயிரும். Minus minus plus. So you will get 13b. That is equal to, இங்க minus பண்ணனா minus minus plus ஆயிரும். அப்போ 12 plus 14 வந்துட்டு 26. அப்போ நம்ம b பார்க்கலாம். b is equal to 26 by 13. That will be 2. Okay. So இது ஏதாவது ஒரு equationல substitute பண்ணலாம். நான் இந்த equationல substitute பண்ண போறேன். அப்போ 3a minus 7 plus 2b ன்ற இடத்துல 2 கண்டுபிடிச்சிருக்கோம். That is equal to 0. அப்போ 3a minus 7, 2 2s are 4 plus 4 is equal to 0. அப்போ 3a minus 3 is equal to 0. அப்போ 3a is equal to 3. cancel ஆயிடுச்சுன்னா a is equal to 1. அப்போ a and b ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ substitute பண்ணலாம். இந்த equation a ன்ற இடத்துல 1, b ன்ற இடத்துல 2, that is equal to x by 2. அப்போ 2 2 cancel ஆயிடுச்சுன்னா x is equal to 1. அப்போ x ஓட வேல்யூ வந்து 1. So next one, assume that proton and neutron have equal masses. Mass of a nucleon கொடுத்திருக்காங்க and radius of a nucleus கொடுத்திருக்காங்க. The approximate ratio of the nuclear density and water ratio கொடுத்திருக்காங்க. They asking n value. So first of all, nuclear density ஓட general formula rho is equal to mass by volume. Okay, அப்போ ஒரே ஒரு நியூக்ளியானோட mass வந்து கொடுத்திருக்காங்க. So நமக்கு mass number 8 times இருக்கும், கரெக்டா? அப்போ total mass எப்படி எழுதலாம்னா 1.6 into 10 power minus 27. So for the mass number A by volume வந்துட்டு 4 by 3 pi r cube. Okay, so இந்த r ஓட radius value கொடுத்திருக்காங்க. So substitute பண்ணலாம். அப்போ density is equal to 1.6 into 10 power minus 27 A by 4 by 3 pi r ன்ற இடத்துல 1.5 into 10 power minus 15 a power 1 by 3 the whole cube. Okay, so first இந்த a பார்க்கலாம். இந்த cube வந்து உள்ள போயிருச்சு அப்படின்னா இது a வா மாறிடும், கரெக்டா? So அப்போ நான் ரீஃபார்ம் பண்றேன் பாருங்க. density is equal to 1.6 into 10 power minus 27 a by 4 by 3 pi ன்ற இடத்துல வந்து 22 by 7 போட்டுக்கலாம். பேலன்ஸ் 1.5 into 10 power minus 15 the whole cube. And a உள்ள cube போச்சுன்னா cube cancel ஆயிரும், பேலன்ஸ் a தான் வரும், கரெக்டா? இப்போ பாருங்க a cancel ஆயிடுச்சு, பேலன்ஸ் எல்லாமே வேல்யூ தான். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா ஆன்சர் 0.113 into 10 power 18 வரும். ஓகே, ஸோ the density of the nuclei. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா with respect to density of the water எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது density of the substance rho by density of the water, அது டிஃபால்ட்டாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், that is 1000. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 0.113 into 10 power 18 by நமக்கு வந்துட்டு வாட்டரோடது 10 power 3. ஸோ இது நியூமரேட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா 10 power 15 மாறிடும். அப்போ 0.113 into 10 power 15. பட் அவங்க கேட்குறது இந்த ஆர்டர் ஆஃப் 10 power 13. அப்போ எப்படி எழுதலாம்? 11.3 into 10 power 13 எழுதலாம். அப்ராக்சிமேட்டா அவங்க கேட்குற வேல்யூ வந்து n தான். ஓகே, அப்போ அந்த nன்றது 11.3 எழுதலாம் ஆர் ஜஸ்ட் நீங்கள் 11 எழுதலாம். போத் ஆர் ரைட் ஆன்சர். ஸோ அப்போ என்னோட வேல்யூ 11. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A cylinder has inner radius 2 mm and outer radius 4 mm. The resistivity of its material is கொடுத்திருக்காங்க and length கொடுத்திருக்காங்க. இப்போ அவங்க கேட்கறது find out its resistance between two ends கேட்குறாங்க. So first of all, resistance ஓட basic formula R is equal to rho L by A. So இப்போ அவங்க கொடுத்திருக்க டேட்டா எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Resistivity அவங்க கொடுத்திருக்காங்க, that is 2.4 into 10 power minus 5 and length வந்துட்டு 3.14. ஓகே, ஸோ இப்போ ஏரியா பார்க்கலாம். ஏரியாவுக்கு வந்து நம்ம pi r ஸ்கொயர் எடுத்துக்கலாம். பட் இங்கே பாருங்க நமக்கு 2 ரேடியஸ் இருக்கா. ஸோ அப்போ நடுவில் இருக்க பார்ட்டு தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ எப்படி எடுப்போம்னா 2.4 into 10 power minus 5 into 3.14 by
pi r ரெண்டு ரேடியஸ் இருக்கு இல்லையா ஸோ நமக்கு அவுட்டர் ரேடியஸ் வந்து 4 millimeter that is 4 into 10 power minus 3 meter the whole square minus inner radius வந்து 2 millimeter அப்போ 2 into 10 power minus 3 the whole square ஏன் இங்க whole square போட்டிருக்கேன்னா எனக்கு இங்க r square இருக்கு அந்த ஒரு ரீசனால and pi யோட வேல்யூ வந்து 3.14 தான் ஸோ டைரக்டா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் 2.4 into 10 power minus 5 divide by ஸோ காமனா நம்ம 10 power minus 3 எடுக்கலாம் அதுவும் நமக்கு ஸ்கொயர்ல இருக்கா அப்போ ஸ்கொயர் பண்ணி வெளியே எடுக்கும்போது 10 power minus 6 காமனா வந்துடும் பேலன்ஸ் 4 ஸ்கொயர் வந்து 16 minus 2 ஸ்கொயர் வந்துட்டு 4 ஓகே ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2.4 வந்து நான் இங்கே 24ன்னு எழுதிக்கிறேன் ஸோ அப்போ 24 into 10 power அப்போ minus 6 வந்துருமா by இங்க 10 power minus 6 நமக்கு 16 minus 4 வந்துட்டு 12 அப்ப இங்க பாருங்க நான் 10 power minus 6 10 power minus 6 cancel ஆயிரும் 24 by 12 அது வந்து நமக்கு 2 so 2 ohm is the right answer அடுத்தது radius of gyration of a solid sphere about axis PQ is root x r by 5 where r is the radius of a sphere so இப்போ அவங்க கேக்குறது value of x so first of all solid sphere க்கு along the center that is center of massல moment of inertia directly நம்ம tabulationல படிச்சிருப்போம் that is I is equal to 2 by 5 mr square okay so இவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா axis PQல இருக்கிற radius of gyration கேக்குறாங்க so first இந்த axis க்கு moment of inertia I கண்டுபிடிக்கணும் so எப்படி கண்டுபிடிக்கலாம்னா using parallel axis theorem that is I is equal to ICM plus MA square okay so இங்க Aன்றது distance between the axis so அது நமக்கு என்னன்னா 10 cm and radius கொடுத்திருக்காங்க that is 5 cm அப்ப radius வந்து 5 cm and distance A வந்து 10 cm that is twice the radius அப்ப நான் 10 cm ன்னு எழுதுறதுக்கு பதிலா இங்க 2r ன்னு எழுதிக்கிறேன் அப்ப calculationக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம் that is I is equal to ICM ன்ற இடத்துல 2 by 5 mr square plus m a ன்ற இடத்துல நமக்கு என்னன்னு சொன்னோம் 10 cm that is 2r ன்னு எழுதலாம் 2r the whole square so அப்ப நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 2 by 5 mr square plus 2 square நமக்கு 4 mr square okay so இப்போ நம்ம cross multiply பண்ணலாம் அப்படி cross multiply பண்ணோம்னா 5 4s are 20 so 22 by 5 mr square so இதுதான் moment of inertia I and இந்த இடத்துல நமக்கு radius of gyration கேக்குறாங்க so அப்ப அதோட ஃபார்முலா வந்து சிம்பிள் that is I is equal to mk square அவ்வளவுதான் so அப்ப டைரக்டா ஈக்குவேட் பண்ணலாம் இந்த இடத்துல நான் ஈக்குவேட் பண்றேன் that is equal to mk square அப்ப mm நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் இந்த ஸ்கொயர் வந்து ரூட்டா போகும் அப்போ இங்க எழுதுறேன் that is k is equal to root of 22 by 5 into r square நமக்கு r வெளியே வந்துரும் கரெக்ட்டா சோ இங்க பாருங்க நமக்கு இங்க வந்து root x என்னன்னு தான் கேக்குறாங்க and also 5 வந்து வெளியே வந்திருக்கு கரெக்ட்டா அப்போ 5 வெளியே வந்திருக்குனா அது தகுந்த மாதிரி நம்ம ரிஃபார்ம் பண்ணும் சோ நான் என்ன பண்ண போறேன்னா இங்க multiply and divide by 5 பண்ண போறேன் ஏனா அப்போ ஒரு 5 வெளியே வந்துரும் இல்லையா அப்ப r வெளியே வந்துருச்சு ரெண்டு 5ல ஒரு 5 வெளியே வந்துருச்சு பேலன்ஸ் 22 into 5 அது வந்து 110 அப்ப அந்த இடத்துல தான் x இருக்கு அப்ப ஆன்சர் x is equal to 110 okay இந்த क्वेश्चन இது ரொம்பவே முக்கியமான क्वेश्चन a stream of positive charge having q by m கொடுத்திருக்காங்க velocity கொடுத்திருக்காங்க is deflected by the electric field value கொடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா the electric field exists in the region of 10 cm along x direction எனக்கு x axisல electric field இருக்கு சோ அதோட length வந்து 10 cm ன்னு சொல்லிருக்காங்க சோ அப்ப நம்ம இத வந்து பாசிட்டிவ் பிளேட்னு எடுத்துக்கலாம் கீழ இருக்குறது மேல இருக்குறது நெகட்டிவ் பிளேட்னு எடுத்துக்கலாம் அப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்வர்டா போயிட்டு இருக்கு ஓகே சோ இப்போ அவங்க சொல்றது due to the electric field the deflection of a charge particle சோ இப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கறனால charge particle கம்ப்ளீட்டா ஆக்ஸலரேட் ஆகும் because of that அது டிஃப்ளெக்ட் ஆகும் சோ let us consider ஒரு charge particle அது ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இருக்கு சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல என்டர் ஆன உடனே எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்போ எனக்கு இப்படி போக வேண்டிய சார்ஜ் பார்ட்டிகல் ஸ்ட்ரைட்டா போக வேண்டியது கண்டிப்பா இப்படி டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படி டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் y என்னன்னு கேக்குறாங்க அவ்வளவுதான் ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால தான் நமக்கு ஆக்ஸலரேட் ஆகுது அப்போ ஃபார்முலா F is equal to QE நம்ம எடுத்துக்கலாம் சோ ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும் அதனால F is equal to ma இப்போ A கண்டுபிடிக்கணும் A is equal to QE by m so Q by m அவங்க ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க அப்ப 2 into 10 power 11
and E யோட வேல்யூ பாருங்க 1.8. நமக்கு வந்து இது வெக்டார், Kன்றது ஜூல், அப்போ 10 power 3. அப்போ கால்குலேட் பண்ணலாம் 2 into 1.8 அது வந்து 3.6. அப்போ 3.6 into 10 power 11 plus 3 that will be 14. இதுதான் நமக்கு acceleration A. And also next நம்ம டைம் கண்டுபிடிக்கலாம். இது கிராஸ் ஆகுறதுக்கு இவங்க velocity கொடுத்திருக்காங்க and distanceம் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு இது கவர் பண்ண டைம் பார்க்கலாம். General formula velocity is equal to distance by time. அப்போ time t is equal to distance by velocity. So distance is ஒரு length which is 10 cm. நம்ம 0.1 எழுதிக்கலாம் by velocity. Velocity அவங்க கொடுத்திருக்காங்க 3 into 10 power 7. So இது வந்து numeratorக்கு போயிடுச்சுன்னா 10 power minus 7. So already இங்க இருக்கு. அப்போ 1/3 into 10 power minus 8 second வரும். இதுதான் நமக்கு டைம். So இதை வச்சு vertical distance கண்டுபிடிக்கலாம். Okay. So vertical distance கண்டுபிடிக்கணும்னா general formula S is equal to ut plus half at square எடுத்துக்கலாம். நான் verticalா மட்டும் தான் பார்க்க போறேன். But initial velocity horizontalா மட்டும் தான் இருந்திருக்கு, verticalா இல்ல. அப்போ vertical velocity uy வந்து 0. அப்போ இந்த term 0 ஆயிரும். Vertical distance நம்ம S வந்து y ன்னு எடுத்துக்கலாம். That is equal to half. ஏன்றது நம்ம calculate பண்ணியிருக்கோம். That is 3.6 into 10 power 14. And t என்ற இடத்துல வந்துட்டு 1/3 into 10 power minus 8 the whole square. Okay. So இதை நம்ம calculate பண்ணோம்னா approximate நமக்கு 0.2 இங்க வரும். இங்க வந்துட்டு 0.01 வரும். அப்போ பேலன்ஸ் வந்து 0.002 மீட்டர்னு வரும். ஓகே, பட் அவங்க வந்து மில்லிமீட்டர்ல கேட்டிருக்காங்க. அப்போ 2 into 10 power minus 3 மீட்டர்னு எழுதலாம். or else 2 millimeterன்னு எழுதலாம். ஓகே, அப்போ இங்க எழுத வேண்டிய ஆன்சர் வந்து 2. அடுத்த question, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கணும். as shown in the figure, the combination of thin plano concave lens and thin plano convex lens is used to image an object placed at the infinite. So object வந்து infiniteல வச்சிருக்காங்க. So ரெண்டு lens வச்சிருக்காங்க, plano concave and convex. The radius of curvature for the both the lens வந்து 30 cm and refractive index வந்து 1.75 னு கொடுத்திருக்காங்க. Both the lens are placed at the distance வந்து 40 cm. அவங்க கேட்கறது இந்த காம்பினேஷன்ல இருந்து இமேஜ் என்னன்னு கேட்கறாங்க. So first step by step பார்க்கலாம். ரெண்டுத்தோட refractive index 1.75 and radius of curvature 30 cm. So first அதோட focal length கண்டுபிடிச்சிடலாம். Focal length ஓட general formula என்ன? 1/f is equal to refractive index minus 1 into 1/r1 minus 1/r2. பட் இதுல என்னன்னா ஒரு r மட்டும் தான் இருக்கு. ஒரு சைட் பாருங்க பிளேனோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேனோனா பிளேன், அதுக்கு வந்து ரேடியஸ் இருக்காது, தட் கோஸ் டு 0. அப்போ ஒரு டேர்ம் நம்ம 0 ஆக்கிடலாம். அப்போ பேலன்ஸ் 1/f is equal to refractive index 1.75 minus 1 into 1/r என்ற இடத்துல 30 cm. So 30. So this will be 0.75 into 1/30. Okay, வேணா multiply and divide by 100 போடலாம். அது போட்டு calculate பண்ணா f is equal to 40 cm னு வரும். Okay, பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, convexக்கு இந்த f வந்து positive. f is equal to plus 40 cm னு சொல்லலாம். பட் concaveக்கு எப்பவுமே negative, அப்போ minus 40 cm தான் நம்ம சொல்லுவோம். Okay, fine. So இப்போ focal length ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் plano concave. ஸோ கான்கேவ் லென்ஸ்ல ரெண்டு கேஸ் தான் இருக்கு, ரெண்டுமே ஒர்க்சுவல் தான். அப்போ ஆப்ஜெக்டை இந்த இன்ஃபினிட்ல வச்சிருக்காங்க. இமேஜ் வந்து ஃபோக்கஸ்ல தான் கிடைக்கும், பட் எனக்கு ரியல் அண்ட் இன்வெர்டடா கிடைக்காது, ஒர்க்சுவல் டைரக்டா கிடைக்கும். அப்போ இமேஜ் வந்து லெஃப்ட் சைட்ல இந்த இடத்துல தான் கிடைக்கும், அண்ட் ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்ல வச்சோம்னா இமேஜ் ஃபோக்கஸ்ல தான் கிடைக்கும். அப்போ ஃபோக்கஸ்ல தான் கிடைக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு 40 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லென்ஸ்ல ரே பாஸ் ஆகி இமேஜ் எங்க கிடைக்குதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லென்ஸ் இது முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் லென்ஸ்க்கு பார்க்கலாம், அதாவது பிளேனோ கான்வெக்ஸ். ஸோ இது வந்து கன்வர்ஜிங் அண்ட் இதுல ரியல் அண்ட் இன்வெர்டட், வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் ரெண்டுமே பாசிபிள். இப்போ இந்த லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இது வந்து 40 சென்டிமீட்டர் அண்ட் இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸும் 40. அப்போ இந்த செகண்ட் ஒனுக்கு பார்க்குறேன், தட் இஸ் ஃபார் த செகண்ட் ஒன். அதுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் டோட்டலா 80 சென்டிமீட்டர். அண்ட் ஆப்ஜெக்ட் எப்பவுமே நம்ம நெகட்டிவ்ல எடுப்போம், அப்போ மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோக்கல் லென்த் என்ன சொல்லியிருக்காங்க, 40 சென்டிமீட்டர். இமேஜ் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ ஜென்ரல் ஃபார்முலா 1/f is equal to 1/v minus 1/u. 1/f plus 1/u is equal to 1/v. Substitute பண்ணலாம். 1/40
plus 1 by minus 80 is equal to 1 by v. Okay. So, இப்போ calculate பண்ணலாம். இங்க multiply and divide by நம்ம 2 போடுவோம். அப்போ 2 minus 1 by 80 is equal to 1 by v. அப்போ reciprocal பண்ணா v is equal to 80 centimeter. Okay. But அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, due to the combination, the image of object is formed at the distance x from the concave lens இருக்காங்க. நமக்கு convex lensல இருந்து 80 centimeter. அவங்க கேக்குறது கான்கேவ்ல இருந்து கேக்குறாங்க. இங்க தான் கான்கேவ். அப்போ கான்கேவ்ல இருந்து கான்வெக்ஸ்க்கு 40 and இங்க ஒரு 80. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 120 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் நமக்கு x. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் 120. கொஸ்டின் பார்க்கலாம். A hole is drilled in a metal sheet at 27 degrees Celsius. Diameter of the hole கொடுத்திருக்காங்க. So first given data 27 degrees Celsiusல diameter வந்து 5 centimeterன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து initial diameter D0ன்னு எடுத்துக்கலாம். When the sheet is heated to 177 degrees Celsius. இப்போ temperature மாறிடுச்சு, that means increase பண்ணிட்டாங்க. அப்போ diameter என்னன்னு சொல்லல. The changing diameter of the hole வந்து கொடுத்திருக்காங்க D into 10 power minus 3 centimeter. அவங்க கேட்கறது value of D and coefficient of linear expansion alpha வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, general formula it's a linear expansion, கரெக்டா? அப்போ D is equal to D0 into 1 plus alpha del T எடுத்துக்கலாம். And also அவங்க change in diameter தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் உள்ள கொண்டு போயிடலாம். D is equal to D0 plus D0 alpha del T. ஸோ அப்போ D0 opposite போயிடுச்சுன்னா D minus D0 is equal to D0 alpha del T. ஸோ இதுதான் நமக்கு அவங்க கேட்டது, that is change in diameter. Final minus initial. So change in diameter is equal to D minus D0, that is equal to D0 என்றது என்னது 5 centimeter. ஸோ 5 சென்டிமீட்டர்னே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அவங்க கேட்குறதும் சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ 5 இன்டூ ஆல்ஃபான்றது 1.6 இன்டூ 10 பவர் மைனஸ் 5 இன்டூ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பார்க்கணும். தட் இஸ் 177 மைனஸ் 27. ஸோ அது வந்து 150. ஸோ அப்போ 150. ஸோ இது வந்து சென்டிமீட்டர் தான் கிடைக்கும், சென்டிமீட்டர். ஸோ அப்போ இதை கால்குலேட் பண்ணலாம். இதை கால்குலேட் பண்ணால் ஆன்சர் வந்து 12 இன்டூ 10 பவர் மைனஸ் 3 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஸோ இப்போ அவங்க கேட்கறது இதுதான். ஸோ 10 பவர் மைனஸ் 3 இங்கே இருக்கு. பேலன்ஸ் Dன்ற ஸ்பேஸ்ல நமக்கு 12 இருக்கு. அப்போ D இஸ் ஈக்குவல் டு 12. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன் ஆர் குவரிஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நீட் அண்ட் JEE பிசிக்ஸ் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணும், ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.